இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். திமுகவுக்கு டாடா காட்ட 20 பேர் ரெடி, ரிசல்ட்டுக்கு பின் வேட்டு. திமுக தலைமை மீதான அதிருப்தி காரணமாக 20 முக்கிய நிர்வாகிகள் கட்சி தாவ முடிவெடுத்துள்ளதாக தகவல் பரவி வருகிறது. இதுகுறித்து திமுக மூத்த நிர்வாகிகள் சிலர் கூறியதாவது: தமிழக சட்டசபை தேர்தலில் 164 வேட்பாளர்களை திமுக களமிறக்கியது. அமைச்சர்கள் மனோ தங்கராஜ், கயல்விழி உள்ளிட்ட பலருக்கும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளிக்கவில்லை. இதனால் ஏற்பட்ட அதிருப்தியில் அமைச்சர் மனோ தங்கராஜ் தாவேகாவுக்கு தாவ முடிவெடுத்து அக்கட்சியைச் சேர்ந்த ஆதவ் அர்ஜுனாவுடன் பேச்சு நடத்தினார். இதையறிந்த திமுக தலைமை மனோ தங்கராஜை சமாதானம் செய்து அவரை தக்க வைத்தது. இருப்பினும் தேர்தல் முடிவு வெளியான பின் கட்சியில் தனது மாவட்ட செயலர் பதவியும் பறிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக மனோ தங்கராஜ் கருதுகிறார். மீண்டும் தாவேகாவுடன் பேச்சு நடத்தி வருகிறார். ஏற்கனவே சென்னை தீநகர் தொகுதி திமுக எம்எல்ஏ கருணாநிதி இந்த தேர்தலிலும் சீட் கிடைக்காத அதிருப்தியில் கட்சி பதவியை ராஜினாமா செய்துவிட்டார். தனது மகள் மோனிஷாவை தாவேகாவில் இணைத்துவிட்டார். அதேபோல் திருவொற்றியூர் திமுக எம்எல்ஏவான KP சங்கர் தனது தொகுதியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கியதை விரும்பவில்லை. தனது அதிருப்தியை துணை முதல்வர் உதயநிதியிடமே சொல்லிவிட்டார். என்னை உருவாக்கிய திமுகவுக்காக இந்த தேர்தலில் வேலை செய்வேன், அதன்பின் நிச்சயம் இந்த கட்சியில் இருக்க மாட்டேன் என தன் ஆதரவாளர்களிடம் கூறியுள்ளார். மறைந்த திமுக பொதுச் செயலர் அன்பழகனின் பேரனான வெற்றியழகன் ஏற்கனவே கட்சியின் மீது அதிருப்தியில் இருந்ததால் மீண்டும் வில்லிவாக்கத்தில் போட்டியிட விருப்ப மனு கூட வாங்கவில்லை. தேர்தல் பணிகளிலும் ஈடுபடவில்லை. அம்பத்தூர் எம்எல்ஏ ஜோசப் சாமுவேல், ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ பழனியாண்டி, நாமக்கல் பே. ராமலிங்கம், லால்குடியில் தொடர்ந்து 3 முறை வென்ற சவுந்தர பாண்டியன் உள்ளிட்ட பலரும் தங்களுக்கு மீண்டும் சீட் கிடைக்காத விரக்தியில் உள்ளனர். அதேபோல் திமுகவின் தென்காசி தெற்கு மாவட்ட செயலராக இருந்த சிவ பத்மநாதன் மீண்டும் மாவட்ட செயலாளர் பதவி கிடைக்கும் என்றும் ஆலங்குளத்தில் சீட் கிடைக்கும் என்றும் நம்பினார். ஆனால் இரண்டுமே நடக்காததால் இனியும் எதுவும் கிடைக்காது என்ற மனநிலைக்கு வந்துவிட்டார். அவரைப் போலவே திமுகவில் பேரூர் நகர ஒன்றிய செயலராக இருக்கும் பலரும் இம்முறை எம்எல்ஏ சீட்டை எதிர்பார்த்து காத்திருந்தனர். ஆனால் பசை உள்ள புதுமுகங்களுக்கு வாய்ப்பளித்த தலைமை கட்சிக்காக பல ஆண்டுகளாக உழைத்த பலரையும் கண்டுகொள்ளவில்லை. தேர்தல் முடிவுகளுக்காக காத்திருந்து கட்சி தாவுவது என முக்கிய புள்ளிகள் பலரும் முடிவெடுத்துள்ளனர். இப்படி 20க்கும் மேற்பட்டோர் புதிய கட்சியின் கரைவேட்டியை கட்ட தயாராக இருக்கும் தகவல் கொடைக்கானலில் ஓய்வில் உள்ள முதல்வர் ஸ்டாலினிடம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கேட்டு அதிர்ந்து போன அவர் அதிருப்தியாளர்களிடம் உடனே பேசுங்கள் என அமைச்சர்கள் உட்பட மூத்த நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். அதன்படி பேச்சு நடத்தப்பட்டுள்ளது. ஆனால் பயன் இல்லாத சூழலே நிலவுகிறது. ஒருவேளை தேர்தல் முடிவு திமுகவுக்கு சாதகமாக இல்லை என்றால் கட்சி தாவ தயாராக இருப்பவர்களின் பட்டியல் இன்னும் நீளும் வாய்ப்பு இருக்கிறது என்றனர். திமுக வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. ஓய்வுக்காக கொடைக்கானல் சென்றுள்ள முதல்வர் ஸ்டாலினை அமைச்சர்கள் ஐ. பெரியசாமி, சக்கரபாணி, எம்எல்ஏ செந்தில்குமார் ஆகியோர் சந்தித்து 3 மணி நேரம் ஆலோசனை நடத்தினர். அவங்க பொய் வழக்கு போட்டாங்க, அது நீதிமன்றம் அது வந்து எந்த குற்றச்சாட்டும் இல்லை. நீதிமன்றம் போட்டுக்கணும். ஆனா வெற்றி வாய்ப்பு சொல்லுங்க, நல்ல பிரகாசமா இருக்கு. சரிங்க, நல்லதுங்க, நல்ல பிரகாசமா இருக்கு. சரி, கிரேட் ஃபியூச்சர். செகண்ட் 2வது முறையாக முதலமைச்சர் வருவார். வர்றேன். நன்றி. யார் ஜெயிப்பார்? 15 கோடி பந்தயம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சட்டசபை தொகுதியை 2021 தேர்தலில் திமுக கைப்பற்றியது. மேற்கு மாவட்ட செயலர் பிரகாஷ் எம்எல்ஏவானார். இப்போது நடந்து முடிந்த தேர்தலில் வெற்றி பெற அதிமுக கணக்கு போட்டது. முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி களமிறக்கப்பட்டார். ஆனால் திமுகவில் மேயர் சத்யா வேட்பாளராக போட்டியிட்டார். திமுக மற்றும் அதிமுக என இரு கட்சிகளின் வேட்பாளர்களும் சம பலத்துடன் உள்ளதால் யார் வெற்றி பெறுவர் என கணிக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு போட்டி கடுமையாக இருந்தது.
இந்த சூழலில் திமுக மற்றும் அதிமுகவில் யார் வெற்றி பெறுவர் என கர்நாடக எல்லையான அத்திப்பள்ளியில் துவங்கி தமிழக எல்லையான ஓசூர் வரை பலரும் சூதாட்டம் ஆடுவது போல பந்தயம் கட்டியுள்ளனர். தொழிலதிபர்கள் துவங்கி தொண்டர்கள் வரை இதில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து அதிமுக நிர்வாகி ஒருவர் கூறும்போது, ஓசூர் சட்டசபை தொகுதியில் இரு கட்சிகளுக்கும் சமபலம் உள்ளது. ஆனாலும் அதிமுக வெற்றி பெறும், திமுகவினரோ நாங்கள் வெற்றி பெறுவோம் என்கின்றனர். இரு கட்சியினருக்கும் இடையே யார் வெற்றி பெறுவர் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. இதை வைத்து இரு கட்சிகளை சேர்ந்தோரும் யாருக்கு வெற்றி கிடைக்கும் என 15 கோடி அளவுக்கு பந்தயம் கட்டியுள்ளனர் என்றார். மேற்கு வங்கத்தில் இன்று இறுதிக்கட்ட ஓட்டுப்பதிவு. மேற்கு வங்க மாநிலத்தில் சட்டசபை தேர்தலுக்கான இறுதிக்கட்ட ஓட்டுப்பதிவு இன்று நடக்கிறது. 142 தொகுதிகளில் நடக்கும் இந்த ஓட்டுப்பதிவில் 3.22 கோடி பேர் ஓட்டு போட உள்ளனர். அதில் 1.64 கோடி பேர் ஆண்கள், 1.57 கோடி பேர் பெண்கள், 792 பேர் மூன்றாம் பாலினத்தவர்கள். 18 வயது பூர்த்தி அடைந்த 4.12 லட்சம் பேர் முதல் வாக்காளர்களாக உள்ளனர். இரண்டாம் கட்ட ஓட்டுப்பதிவில் 1448 வேட்பாளர்கள் போட்டியில் உள்ளனர். இந்த ஓட்டுப்பதிவுக்காக 41,001 ஓட்டுச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஓட்டுப்பதிவை சுமூகமாக நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. கடந்த 23ஆம் தேதி நடந்த முதல் கட்ட ஓட்டுப்பதிவில் 91.78% ஓட்டுகள் பதிவாகி சாதனை படைத்துள்ள நிலையில் இம்முறையும் அதிக ஓட்டுகள் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வீசும் வெப்ப அலை, மனித உரிமைகள் ஆணையம் ஆக்ஷன். கோடை காலத்தில் ஏற்படும் வெப்ப அலை தாக்கத்தால் விளிம்பு நிலை மக்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினர், திறந்த வெளியில் பணிபுரியும் தொழிலாளர்கள், வீடற்ற மக்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர். கடும் வெப்பம் காரணமாக முதியோர், குழந்தைகளுக்கு உடல்நலக்குறைவு ஏற்படுகிறது. இது தவிர வாழ்வாதார இழப்புகளுடன் தீ விபத்து போன்ற அபாயங்களும் அதிகரித்துள்ளன. இதை கருத்தில் வைத்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அனைத்து மாநிலங்கள் மற்றும் டெல்லி யூனியன் பிரதேச தலைமை செயலர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளது. கடும் வெப்பம் காரணமாக 2019-23 ஆண்டுகளுக்கு இடையே 3712 பேர் இறந்துள்ளதாக தேசிய குற்றவியல் ஆவண காப்பகம் தெரிவித்துள்ளது. பாதிப்புகளை குறைக்கவும், இறப்பு ஏற்படுவதை தடுக்கவும் நிவாரண நடவடிக்கைகளை உடனே மேற்கொள்ள வேண்டும். அந்தந்த மாநில அரசுகள் எடுத்த நடவடிக்கைகள் குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும். தமிழகம், ஆந்திரா, அஸ்ஸாம், பீகார், சத்தீஸ்கர், குஜராத், ஹரியானா, இமாச்சல பிரதேசம், ஜார்க்கண்ட், கர்நாடகா, கேரளா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ஒடிசா, பஞ்சாப், ராஜஸ்தான், சிக்கிம், தெலுங்கானா, திரிபுரா, உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களுக்கு இந்த உத்தரவு பொருந்தும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நேற்று மாலை நிலவரப்படி சென்னை உட்பட 13 நகரங்களில் வெயில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் மேல் பதிவானது. அதிகபட்சமாக திருச்சியில் 104.9 டிகிரி வெப்பம் பதிவானது. மாணவர்கள் பகல் 12 மணி முதல் மாலை 3 மணி வரை நேரடி வெயிலில் இருப்பதை தவிர்க்க வேண்டும். ஆசிரியர்கள் அந்த நேரத்தில் திறந்தவெளி வகுப்புகள், விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சிகளை வழங்கக்கூடாது. ஆசிரியர்கள் ஒவ்வொரு பாடவேளை தொடக்கத்திலும் மாணவர்கள் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பதை உறுதி செய்ய வேண்டும். காஃபி, கார்பனேற்றப்பட்ட குளிர்பானங்கள் மற்றும் அதிக சர்க்கரை உள்ள பானங்களை தவிர்க்க வேண்டும். பச்சிளம் குழந்தைகள், கர்ப்பிணியர், முதியோர் மற்றும் இதய நோய் பாதிப்புள்ளோர் வெயிலில் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். கோடை காலத்தில் தலைவலி, தலை சுற்றல், வாந்தி, தசைப்பிடிப்பு, அதிக இதய துடிப்பு மற்றும் மயக்கம் வெப்ப பாதிப்பின் அறிகுறிகளாக வெளிப்படும். இதுபோன்ற கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் என ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோருக்கு தமிழக பள்ளி கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் அறிவுரைகள் வழங்கியுள்ளார். வாட்ஸ்அப் கணக்குகள் முடக்க, சிம் கார்டுகளுக்கு புது கட்டுப்பாடு. மத்திய அரசு பரபரப்பு தகவல். நாடு முழுதும் டிஜிட்டல் கைது என்ற பெயரில் நடக்கும் மோசடி அதிகரித்து வருகிறது. படித்தவர்கள் முதல் சாமானியர்கள் வரை இந்த மோசடியால் பாதிக்கப்பட்டுள்ளனர். போதைப்பொருள் கடத்தல், சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக வீடியோ கால் மூலம் மிரட்டி மக்களை வீட்டிலேயே சிறை வைப்பது போன்ற சூழலை உருவாக்கி அவர்களை மிரட்டி பணம் பறிப்பதே இந்த கும்பலின் பிரதான வேலையாக உள்ளது. நாடு முழுவதும் இந்த மோசடிகள் நடப்பதை அடுத்து சுப்ரீம் கோர்ட் தாமாக முன்வந்து வழக்கு பதிந்து இது பற்றி விசாரிக்கிறது. இதுபோன்ற மோசடிகளை தடுக்க மத்திய அரசு எடுத்த நடவடிக்கை பற்றி கோர்ட் கேள்வி எழுப்பியது. மத்திய அரசு சார்பில் ஆஜரான அட்டர்னி ஜெனரல் வெங்கட் ரமணி சுப்ரீம் கோர்ட்டில் இதுகுறித்து அறிக்கை தாக்கல் செய்தார். கடந்த ஜனவரி முதல் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் மோசடியில் ஈடுபட்டதாக கண்டறியப்பட்ட 9400 வாட்ஸ்அப் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன.
காவல்துறை அல்லது அரசு முத்திரைகளை டிபி ஆக வைத்துள்ள போலி கணக்குகளை கண்டறிந்து அவற்றை நீக்க லோகோ டிடெக்ஷன் தொழில்நுட்பம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. மொபைல் போனில் சிம் கார்டு இருந்தால் மட்டுமே வாட்ஸ்அப் இயங்கும் வகையில் சிம் பைண்டிங் பாதுகாப்பு முறை அமல்படுத்தப்பட உள்ளது. சந்தேகத்திற்குரிய சிம் கார்டுகளை 2-3 மணி நேரத்திற்குள் முடக்க தொலைத்தொடர்புத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. 10 கோடி ரூபாய்க்கு அதிகமான டிஜிட்டல் கைது மோசடி வழக்குகளை சிபிஐ தாமாக முன்வந்து விசாரிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. டெல்லி, குஜராத்தில் நடந்த மிகப்பெரிய மோசடிகளை சிபிஐ விசாரிக்கிறது. சிம் கார்டு விநியோகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய பயோமெட்ரிக் அடையாள சரிபார்ப்பை அமல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. சந்தேகத்திற்கு இடமான பண பரிவர்த்தனைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கும் அதிகாரத்தை வங்கிகளுக்கு வழங்க புதிய விதிகள் 45 நாட்களுக்குள் உருவாக்கப்படும் என்றார். சென்னையில் உயர் ரக கஞ்சா ரூபாய் 11 கோடி. என்னங்க நடக்குது? குருவிய பிடிச்சாச்சி, மாஃபியா சிக்குமா? சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வெளிநாட்டில் இருந்து போதைப்பொருள் கடத்தி வருவதாக சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. உடனே சோதனையை துவங்கினர். தாய்லாந்தின் பேங்காக் நகரில் இருந்து தாய் ஏர்லைன்ஸ் விமானத்தில் வந்திறங்கிய பயணிகளை சோதித்தபோது ஆண் பயணி ஒருவர் மீது சந்தேகம் வந்தது. தமிழகத்தைச் சேர்ந்த 34 வயதான அந்த இளைஞர் சுற்றுலா விசாவில் தாய்லாந்து சென்றார். அங்கு இறங்கிய சில மணி நேரங்களிலேயே மீண்டும் சென்னை புறப்பட்டு வந்திருந்தார். இந்த சந்தேகத்தில் அவர் கொண்டு வந்த சூட்கேஸை அதிகாரிகள் சோதனை செய்தனர். பாலித்தீன் கவர் சுற்றப்பட்ட 23 பார்சல்கள் இருந்தன. பிரித்து பார்த்தபோது உள்ளே ஹைட்ரோபோனிக் எனப்படும் உயர் ரக கஞ்சா இருந்தது. மொத்தம் 10 கிலோ 700 கிராம் கஞ்சாவை அதிகாரிகள் கைப்பற்றினர். இதன் மதிப்பு 10 கோடியே 70 லட்சம் ரூபாய். பின்னர் போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு சட்டம் மற்றும் சுங்க சட்ட விதிகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த அதிகாரிகள் கடத்தல் ஆசாமியை கைது செய்தனர். மேலும் நடந்த விசாரணையில் அவர் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பலிடம் ஏஜென்டாக செயல்பட்டு வந்தது தெரிந்தது. கடத்தி வரும் போதைப் பொருட்களின் மதிப்புக்கு ஏற்ப அவருக்கு சில லட்சம் ரூபாயை கமிஷனாக கடத்தல் கும்பல் கொடுத்து வந்திருக்கிறது. கஞ்சா பொட்டலங்களை தாய்லாந்தில் இவரிடம் கொடுத்தது யார், சென்னையில் இதை யாரிடம் கொடுக்க கொண்டு வந்தார் என்பது குறித்து தீவிர விசாரணை நடக்கிறது. மாசி வீதிகளில் வலம் வரும் மதுரை மீனாட்சி தேர். மீனாட்சி கோயிலின் சித்திரை திருவிழா ஏப்ரல் 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. பட்டாபிஷேகம், திக்கு விஜயம் முடிந்து நேற்று திருக்கல்யாணம் களை கட்டியது. பெண்கள் தாலி கயிற்றை புதுப்பித்துக் கொண்டனர். மாலையில் அம்மன் பூப்பல்லக்கில் மாசி வீதிகளில் வலம் வந்தார். இன்று காலை மாசி வீதிகளில் தேரோட்டம் துவங்கியது. 4 மாசி வீதிகளிலும் வலம் வரும் தேரை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். தேரோட்டத்தை தொடர்ந்து இன்று மாலை தங்கப்பல்லக்கில் கள்ளழகர் புறப்படுகிறார். நாளை 3 மாவடியில் எதிர் சேவை நடக்கும். பின்னர் மே 1ஆம் தேதி அதிகாலையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளுகிறார். இதற்கான பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர்.